This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி கோட்டோட பிரெயின் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வானில் சூடானதும் கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேன். கடலெண்ணெய் ஒரு கரண்டி அளவு சேர்த்திக்கலாம். பெருஞ்சீரகம், சோம்பு பொரிஞ்சதும் பட்டை, கிராம்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிச்சு அளவாக சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, அதை நான் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கி எடுக்கணும். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கணும். கொஞ்சம் கிராம்பு சேர்த்திக்கிறேன். ஒரு ரெண்டு அளவுக்கு கிராம்பு சேர்த்திக்கிறேன். தக்காளி வந்து ஒரு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வணக்கும் போது கொஞ்சம் கிரேவி மாதிரி நமக்கு வரும். கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்தி ஊற்றி நல்லா வதக்கணும். உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கிட்டோம்னா அது வணங்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த பிரெயின் வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு இல்லை கழுவி வச்சுருக்கேன். 2 பிரெயின் அளவு நான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மைய வதக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து மட்டன் மசாலா அது வந்து நமக்கு தேவையான அளவு. நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்தி அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் வந்து போகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்தி நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதும் இந்த மசாலா பச்சை வாசம் அதெல்லாம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த கழுவி வச்ச 2 பிரெயினை வந்து நான் சேர்த்திக்கிறேன். அது வந்து சொல்லப்போனால் ஹீட் ஆச்சுன்னா அது வந்து நல்லா சுண்டிடும், கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். அதனால் வந்து அந்த கிரேவியெல்லாம் எடுத்து அது மேலே போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ளேம் ஸ்பீடாக வச்சு அப்படியே பிரட்டி எடுத்தோம்னா அது கொஞ்சம் திக்னஸ்ஸாக ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம சன்னம் பண்ணி அப்படியே பிரட்டி எடுத்தோம்னா அப்படியே திக்காக ஒரு பொரியல் மாதிரி ஆகிடும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டுனதும் உப்பெல்லாம் பார்த்துட்டு டேஸ்ட்டெலாம் பார்த்துட்டு நம்ம வந்து நிறுத்திடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கோட்டோட பிரெயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள். Thanks for watching. Thank you.